ஹலோ கைஸ், ரொம்ப நாள் கழிச்சு வெல்கம் பேக். கொஞ்சம் வெக்கேஷனில் இருந்துட்டேன். அதனால் நிறைய படம் இது லாஸ்ட்டு 2-3 மந்த்ஸாக அந்த அளவுக்கு நானும் ரியாக்ஷன்ஸ் எதுவும் போடலை. சளி வேறு கொஞ்சம் பிடிச்சிருக்கு. அதனால் கொஞ்சம் இரும்புவேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில். சரி, சென்னையில் கொஞ்ச நாள் இருந்தேன். அங்கே ஒரு சில படம்லாம் பார்த்தேன். அது வந்து நம்ம இவர் லேட் ரிவ்யூ பண்ணுற மாதிரி நானும் கொஞ்சம் லேட் ரியாக்ஷன் போட போகிறேன். பார்த்த படத்தெல்லாம் எனக்கு ஓரளவுக்கு பிடிச்சிருந்த படங்கள் மட்டும். மற்ற எல்லாத்துக்கும்லாம் வீடியோ போடுற மாதிரிலாம் இல்லை. பார்ப்போம், இந்த விடுதலை 2ல் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இது ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா இது நான் தேட்டரில் பார்த்தேன். தேட்டர்னா எங்கே, ஏஜிஎஸ் மதுரை வாயல் ஏஜிஎஸ்ல பார்த்தேன். படம் வந்து எனக்கு பிடிச்சிது. ஆனால் அதை தாண்டி சில சில கமெண்ட்ஸ்லாம் எனக்கு இருக்குது. ஏன்னா அது வெற்றிமாறன் படம். அவரோட படம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக ஆல்ரெடி நான் நிறைய மென்ஷன் பண்ணியிருக்கேன் வீடியோஸில். பட்டு கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அவர் படங்களும். அது என்னன்னு தெரியல. அவர் சில விஷயம்லாம் ரொட்டீனாக ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணுற விஷயங்கள் அப்படியே அது ஒரு மாதிரி போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஜென்ரலாகவே எனக்கு இந்த படத்தை ரிவ்யூ பண்ணுறது அது மாதிரி பண்ணுறத விட, இந்த படத்தில் இருக்கிற சில அந்த இது இருக்குல்ல ஒரு டைரக்டரோட வேர்ல்டு வியூ, அப்புறம் ஒரு இந்த ஆந்த்ரோபாலஜிக்கலி ஒரு விஷயத்தை எப்படி அப்ரோச் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு அந்த விஷயத்து மேலே தான் இன்ட்ரெஸ்ட் அதிகம். நான் ரிவ்யூலாம் நான் பண்ணுறது, ஆனால் தான் நான் ரியாக்ஷனில் போட்டுறது. இந்த படத்துலேயும் ஆப்வியஸ்லி வெற்றிமாறனுங்கிறனால அதெல்லாம் நான் வந்து சொல்கிறேன். இதெல்லாம் என்னோட ஃபேவரட் டாபிக்ஸ். நான் படம் பார்க்குறதுக்கு சில முக்கியமான காரணங்கள்னு வச்சுக்கோங்களேன். என்ன இந்த படத்தில் எனக்கு இருக்கிற ஒரு கம்ப்ளைண்ட்னா, அது ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷம் இது எழுதி வச்சுருந்தேன் நினைக்கிறேன், அதை எடுத்துக்கிறேன். மேபி நான் ஃபஸ்ட்டு இது சொல்லிடுறேன், ப்ளஸ்ஸு. ஏன்னா வெற்றிமாறன் ஃபேன்ஸு அப்புறம் யாராச்சும் பார்த்தீங்கன்னா காண்டு எதாவது ஆயிட போகிறீங்க. நான் வந்து வெற்றிமாறன் ஃபேன் தான். படங்கள் எனக்கு பிடிக்கும். டெக்னிக்கலி ரொம்ப செம்மையாக இருக்கும். அவர் பேசுகிற அந்த 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 சமத்துவ அரசியல் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் அவர் ரொம்ப ரூட்டடாக எடுக்கிறாரு, அது ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு 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 படத்தை, இந்த மாதிரி ஒரு கதையை இந்த ஸ்கேலில் கொடுக்கணுன்னா அது வெரி ஃபியூ டேரக்டர்ஸால், தமிழ் டேரக்டர்ஸால் தான் முடியும். பாரதி ராஜா, அமீர், இந்த மாதிரி ஒரு சில ரூட்டடான சப்ஜெக்ட் நான் சொல்கிறது. அவர் வந்து இந்த 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 அளவுக்கு ஒரு கமர்ஷியல் இதில் ஸ்கேலில் அவர் கொடுத்துருக்காரு. அதில் ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம்தான். எல்லா அருமையான ஆக்டர்ஸும் படத்தில். அந்த கருணாஸ் பையன், கென் கருணாஸ்ன்னு நினைக்கிறேன், அவன் அந்த பையனோட போர்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்புறம் விஜய் சேதுபதி போர்ஷன் சொல்ல தேவையில்ல. விஜய் சேதுபதி, ஆனால் என்ன விஜய் சேதுபதி மேலே இருக்கிற எனக்கு கம்ப்ளைண்ட்னா, விஜய் சேதுபதி எல்லா படத்துலையும் ஒரே மாதிரி நடிக்கிறாருங்கிற மாதிரி எனக்கு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அவருக்கு அந்த இந்த கமிலியன் நேச்சர் இல்லை அவர்கிட்ட. அந்த கமல்ஹாசன் கிட்ட இருக்கிற அந்த ஒரு கமல்ஹாசன் வந்து சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கப்னு ஒரு மாதிரி அது அவரோட கேரக்டரையே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடுவார் அவர், ஒரு ஒரு இதுக்கேற்ற மாதிரி. அந்த மாதிரி நான் விஜய் சேதுபதி எதிர்பார்க்க முடியாதுங்கிறது வேற விஷயம். பட் எனக்கு
எனக்கு எந்த கேரக்டர் விஜய் சேதுபதி பண்ணாலும் அதில் விஜய் சேதுபதி தெரிகிறாரு அப்படிங்கிறது ஒரு அவர் டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் சூஸ் பண்ணுறாருங்கிறது தாண்டி அவரோட வாய்ஸு, டெலிவரி, அவரோட மாடுலேஷன் எல்லாமே ஒரே மாதிரியே இருக்குது எல்லா படத்துலையுமே. அது pretty மச் எவ்ரி டைரக்டர், எவ்ரி ஆக்டர் கிட்ட இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களாம். ஆனால் பட் இவருக்கு கிடைக்கிற அந்த 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 இது இருக்குல்ல, ஒரு இவ்வளோ சூப்பராக அந்த கிரெடிட் இவருக்கு கிடைக்கிற அந்த அக்கோலேட்ஸ்லாம் இருக்குல்ல, அதுக்கு இவர் மேட்ச் ஆகலையோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்குது எனக்கு. அவருக்கு ஏன்னா இவர் வெரைட்டியான கேரக்டர் சூஸ் பண்ணுறாரே தவிர அந்த கேரக்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தன்னோட டெலிவரியோ, தன்னோட மாடுலேஷனையோ, தன்னோட அதான் சொல்கிறேனே. இப்போ கமல்ஹாசன் எடுத்துட்டிங்கன்னா ஒரு அன்பேசியமில் வந்து பிஃபோர் ஆக்சிடென்ட் ஆஃப்டர் ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட்லி வேற ஒரு ஆளை நீங்கள் பார்க்கலாம் அதில். அதை விட வேற என்ன எக்ஸாம்பிள் எனக்கு சொல்கிறதுன்னு தெரியல. ஒரே ஆள் தான் கதை. ஆனால் ஒரு ஆக்ஷன், அந்த ஆக்சிடெண்ட், அந்த ட்ராமா, அந்த அந்த அது ஒரு ஒரு ஆளை என்ன மாதிரியா மாற்றுங்கிறத விட அது அது கமல்ஹாசன் ப்ராபப்ளி தி அல்டிமேட் போர்ட்ரேயல் பை அன் ஆக்டர் அப்படின்னு சொல்லுவேன் நான். அது 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 அதை பார்த்து நான் ஒரு சில இந்த இதெல்லாம் இந்த வாய் இழுக்கிறது அதெல்லாம் ஐயோ என்ன மாதிரியான மனுஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அது பார்க்கும்போது. அந்த படம் வந்து எனக்கு பெருசாக பிடிச்ச படம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப சில விஷயம்லாம் ரொம்ப மாதிரி கிரிஞ்சியாக இருக்கும்னு வச்சுக்கோங்க, இந்த மாதவன் போர்ஷன்ஸ்லாம். பட் ஆஸ் அன் ஆக்டர் கமல்ஹாசன் வந்து அது 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 ஏன்னா நான் எதுக்கு அதை சொல்ல வரேன்னா, இப்போ கமல்ஹாசனுக்கு நிறைய பேர் வந்து கிரெடிட் கொடுக்குறாங்கன்னா அது ஓகே, அது வந்து தகும். பட் விஜய் சேதுபதிக்கு ஓகே, நம்ம ரொம்ப அதில் போக வேண்டாம். நான் இந்த படத்தில் இருக்கிற ட்ராபேக்ஸ்னு நான் என்ன பார்க்குறேன்னா, படம் ரூட்டட் அப்படின்னு எடுக்கிறதுன்னு வந்தாச்சு, ஓகேவா? ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கெலாம் கொண்டு போகிறாரு, அது கொண்டு போகிறாரு, இங்கே கொண்டு போகிறாரு, நிறைய இன்டர்வியூஸ்லாம் பேசுகிறாரு, அதெல்லாம் ஓகே. படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜீவ் மேனன் மலையாளம் கலந்த ஆக்சண்ட்டு இந்த மாதிரி அது அவர் ஒரு மாதிரியான ஆக்சென்ட்டில் பேசி தாலி எடுக்கிறாரு. இந்த கிஷோர் ஒரு மாதிரி கன்னட ஆக்சென்ட்டில் பேசி டிஸ்ட்ராக்ட் பண்ணுறாரு. இந்த மஞ்சு வாரியர் ஒரு மாதிரி மலையாள ஆக்சென்ட்டில் பேசி டிஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. இந்த கௌதம் மேனன் இந்த மாதிரி பீட் ரூட்டு ஒரு டிஸ்ட்ராக்ட் பண்ணுறாரு. இதெல்லாம் வந்து ஏன் அவர் இந்த மாதிரி ஆளுங்களையே தேர்ந்தெடுக்கிறாருன்னு எனக்கு புரியல. அவருக்கு பிடிச்ச ஆக்டர்ஸு, அவர் நிறைய ஒர்க் பண்ண ஆக்டர்ஸ் இருக்காங்க, ஓகே. பட் ஒரு ஒரு ப்ராஜெக்டாக ஒரு ரூட்டடான ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் எடுக்கும்போது இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா? இதெல்லாம் நம்ம பார்க்கணும்ல. அவங்க வந்து இந்த கதைக்கு அந்த ரூட்டடான ஒரு சப்ஜெக்ட்டுக்கு செட் ஆவாங்களா? ஏன் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ இதே வேறு ஆக்டர் ஒரு கமர்ஷியல் படம்னா இதை நான் கேட்க போகிறதில்ல. ஏன்னா எனக்கு இப்போ நான் சொன்ன எல்லா ஆக்டர்ஸுமே எனக்கு பிடிக்கும் எக்ஸப்ட் ஃபார் கௌதம் மேனன். அவர் இங்கிலீஷ் பேசி தாரி இருக்கிறார். அவர் எல்லா படத்துலையும் அது எனக்கு பிடிக்கல. அது ஆஸ் அ டேரக்டர் அவர் எனக்கு பிடிக்கும். ரொமான்ஸ் படம்லாம் எடுக்கிறாங்க, அருமையாக இருக்குது அவரோட ரொமான்ஸ் படம்லாம், அதெல்லாம் ஓகே. இதெல்லாம் அன்னெசரின்னு நினைக்கிறேன் நான். இதை அன்னெசரியாக ஒரு படத்தோட ஒரு ஒரு இதெல்லாம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ், தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இதெல்லாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த 70s கிட்டுக்கு உண்டான அந்த அந்த மைண்ட் செட்டை வந்து கொஞ்சம் தள்ளி வச்சாருன்னா வெற்றிமாறன் நல்லாயிருக்கும். இல்லைனா இட்ஸ் கோயிங் டு பி ரெப்படிட்டிவ். ஆல்ரெடி போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கோயிங் ஃபார்வர்ட் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். ரெண்டாவது கம்யூனிசம். கம்யூனிசம் வந்து இன்டென்ஷன் இஸ் குட், ஓகேவா? பட் அது ஒரு ஃப்ளாட் ஐடியாலஜி. அதை வந்து தூக்கிட்டு இப்போ 2024 வந்து ஒரு படம் எடுத்து இது பீரியட் படமாகவே இருந்தாலுமே
டைரக்டருக்கு அது மேலே ஈடுபாடு இல்லாமல் இந்த அளவுக்கு ஒரு இன்டென்ஸான ஒரு படத்தை எடுக்க முடியாது. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, வெற்றிமாறன் ஆப்வியஸ்லி ஹேஸ் கம்யூனிஸ்ட் டெண்டன்சிஸ் அப்படின்னு நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேனே. அது அசம்ஷன் தப்பு என்னமோ நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு கமெண்ட்டில் தெரியல. நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ 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 இந்த 2024ல் ஒரு ஃப்ளாட் ஐடியாவில் எடுத்துட்டு நீங்கள் வந்து அது அது அதுதான் வந்து ஒரு லாஃப்டி பிளேஸில் இருந்துக்கிட்டு அது என்னமோ ரொம்ப பெட்டர் ஐடியாலஜிங்கிற மாதிரி ஒரு ப்ரீச்சியான ஒரு ஒரு டோனோட நீங்கள் யூரோப்பியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்க்கெலாம் கொண்டு போயிருக்கீங்க. அவங்கெல்லாம் என்ன காரி துப்பியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. நான் படத்தை டெக்னிக்கலாக சொல்லலை, மனசில் நினச்சிட்டு இருந்திருக்கலாம். இந்த நான் கம்யூனிஸ்ட் தூக்கிங்க வந்துட்டான் அப்படின்ட்டு. அதெல்லாம் கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரீஸு. அவன் கம்யூனிசத்தை எதிர்த்து சண்டை போட்ட ஆளுங்க. அவங்க கிட்ட போயிட்டு யோசிச்சு பாருங்க. கம்யூனிசம் வந்து உண்மையிலேயே ஒரு அது ஈக்குவாலிட்டி அதெல்லாம் ஓகே. பட் அது எங்கே அது இருக்கிற கண்ட்ரிஸ் யாருக்காச்சும் யாராவது போகிறாங்களா? யாராவது என்ன நம்ம தமிழர்களே யூஎஸ்க்கு போகிறாங்க, ஆஸ்திரேலியாவுக்கு போகிறாங்க, யூகேக்கு போகிறாங்க, ரஷ்யாவுக்கு சைனாக்கு எத்தனை பேர் போகிறாங்க? அதுலேருந்து என்ன தெரியுது? இவங்க இன்னமும் அதை பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்காங்கிறது தான் எனக்கு கடுப்பே. ஆக்சுவலாக கொஞ்சம் ஓகேயாக இருந்தது அது அந்த விஷயம். அது எனக்கு பெருசாக பிடிக்கல. இந்த அதான் இப்போ அதுவும் இல்லாமல் விஜய் சேதுபதி பேசிக்கிட்டே இருக்காரு, ப்ரீச் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இருக்கலாம், அந்த காலத்தில் இருந்து இருக்கலாம். அவங்க எடுத்திருக்காங்கல்ல 90s அந்த ஏதோ டைம் பீரியட் எடுத்திருக்காங்கல்ல, ஆளுங்க அந்த மாதிரி ஆளுங்க இருந்திருக்கலாம். அவங்க வந்து காம்ராட்ஸ், தோழரே அப்படி இப்படின்லாம் பேசு. பட் இவ்வளோ ப்ரீச்சியாக அதை வந்து இவ்வளோ டைலாக்ஸு அவர் பாதி நேரம் அவர் என்ன பேசுகிறான்னு கூட தெரிய மாட்டேங்குது. ஆனால் சண்டை போட்டே இருக்காங்க, இவர் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்காரு. நம்ம எதை பார்க்குறதா அதை பார்க்குறதா. ப்ளஸ் டப்பிங் வேறு, டப்பிங் ஏகப்பட்ட மிஸ்மேட்ச் டப்பிங்கில். நான் இது விடுதலை பார்ட் 1லேயே சொன்னேன். எத்தனை எவ்வளோ எடிட்டிங் பண்ணாங்கலாம் தெரியல. ஏன்னா அவங்க பேசுறது வேறு ஏதோ ஒன்று பேசியிருக்காங்க, இவங்க எடிட்டிங்கில் வேறு ஏதோ போட்டிருக்காங்க. இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா? ஒரு 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 இவ்வளோ இந்த ஒரு ரெப்யூட்டடான டைரக்டரு ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு போகிற படங்க, ரூட்டடான சப்ஜெக்ட் இப்படிலாம் கிளைம் பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் முக்கியமான விஷயமா படலையா? அது என்னன்னு தெரியல எனக்கு. ஆக்சுவலாக சொல்லப்போனால் இதை வந்து அவங்க ஒரு வெப் சீரிஸாக, ஓடிடி வெப் சீரிஸாக ரிலீஸ் பண்ணியிருந்துருக்கலாம். அது பெட்டராக இருந்திருக்கும். ஏன்னா இது எல்லாமே ஒரு சப்ஜெக்ட்டும் எடுத்துட்டிங்கன்னா அது ஒரு பெரிய 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 தனி பிரான்ச்சாக போகுது. அது ஒரு எபிசோடு, இது ஒரு எபிசோடு அப்படிங்கிற மாதிரி போகுது. டீட்டெயிலாக எடுத்துருந்துருக்கலாம். இவங்க இது படமாக அதுவும் 2 பாட்டு படமாக எடுத்தாங்கன்னு அது ஃபஸ்ட்டு அது ஒரு இது ட்ராபேக். ஏன்னா நிறைய சொல்லணுன்னு ஆசைப்பட்டுருக்காங்க, அது அப்படியே ஒரு மாதிரி ஷ்ரிங்க் பண்ணி. எனக்கு பார்ட் 1 பிடிச்ச அளவுக்கு பார்ட் 2 பிடிக்கல. இந்த இது இப்போ நான் சொன்ன காரணங்களால். இந்த இந்த அந்த ராஜீவ் மேனன்னு இந்த குரூப் ஒன்று ரூமில் உட்காந்து பேசிட்டு இருக்குமே, சுச்சு என்னால் அங்கே அது ஒரு மாதிரி ஃபன்னியாக நினச்சிட்டு அவங்க எடுத்திருக்காங்க, ஜோக்கு மாதிரி. எனக்கு இரிட்டேட்டிங்காக இருந்தது ஆக்சுவலாக. அந்த என்ன பேசுகிறாங்கிறது அவங்க கேட்குறதுக்கு நான் ஏன் இந்த ஆளுங்க இப்படி பேசுகிறாங்கங்கிற மாதிரியே தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்டா ஒழுங்காக பேசுங்கடா, ஏன்டா இப்படி பேசுகிறீங்க, தமிழ் ஏன்டா இப்படி பேசுகிறீங்க, ஒழுங்காக பேசுங்கடா அப்படிங்கிற மாதிரி இருந்தது எனக்கு. சரி, அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.